கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ இங்கே உட்காந்து நான் சொல்றதை மட்டும் செய்யுன்னு சொல்லியிருக்காரு. அது இப்படியே ஒரு 5 நாள் 10 நாள் போகவே 11ஆவது நாள் அவருக்கு வந்து மூலிகை எடுக்கிறதுக்கு போறோம், கூட வரையான்னு கேட்டிருக்காரு. வரேன் அப்படின்னு ஒரு மூலிகையா அவர் மட்டும் பறிச்சு கசக்கி அவர் வேலை கொடுத்துருக்காரு. இதை பொடி இதை பொடி இதை பொடின்னு கொடுத்துருக்காரு. இந்த மூலிகையினுடைய தன்மை கூட அவருக்கு தாத்தாக்கு தெரியல. இதே மாதிரி ஒரு 2-3 நாள் போச்சு. அது ஒரு 4ஆவது நாள் 5ஆவது நாள் போகும்போது நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன், உனக்கு ஆர்வம் இருக்குதான்னு கேட்டாரு. நீங்க சொல்லி கொடுப்பீங்கன்னா நான் உட்காந்துன்னு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. சரி நான் சொல்றேன் அதை மட்டும் சொல்லிட்டு, என்னுடைய பெயர் வி ராஜா. பாரம்பரிய சித்த மருத்துவத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கு. என்னுடைய விஷயங்கள் எப்படி எனக்கு இந்த சித்த மருத்துவத்தின் மேல ரொம்ப ஆர்வம் வந்ததுன்னா என்னுடைய பாட்டனார் மூலியமா தான். அவர் வந்து அவருக்கு எப்படி இதுவாச்சுன்னா ஒரு குருநாதர் மூலியமா அவர் கத்துக்கினார். அவர் கத்துக்கின அவரு வந்து எப்படின்னா அந்த காலத்துல வந்து எல்லாமே வந்து ஒரு வீட்டு குடும்பத்தை நடத்தின ஆடு மேய்ப்பது, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இந்த மாதிரி ஒரு இதுல இருந்திருக்காங்க. என்னுடைய தாத்தா இது வந்து ஆடு மேய்க்க போகும்போது அங்க ஒரு மகான் வந்து தங்கியிருக்காரு. இவர் ஒரு 2 வாட்டி ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருக்காரு. இன்னும் ஒரு குடில் மாதிரி இருக்கு, அங்க யாரோ ஒருத்தர் உட்காந்துன்னு இருக்காரு. அவர் எங்கேயும் வெளியிலே போக மாட்டேன்றாரு. அவர் எப்படி சாப்பிட்றாரு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இதுவா போயிட்டு எட்டி பார்த்துருக்கிறாரு. அவரு தியானத்துல உட்காந்த மாதிரி கண்ணை மூடி உட்காந்துருக்காரு. இதை கண்ணை மூடி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. இவரும் 2ஆவது நாள் போயிருக்காரு. ஆடு மேய்க்கிறது மறந்துட்டாரு. அவர் மறந்துட்டு இவரையே பார்த்துன்னு இவரும் அதே மாதிரி உட்காந்து அவரையே பார்த்துன்னு இருக்காரு. கண்ணை திறந்தே அவர் கண்ணை மூடி இருக்காரு, இவர் கண்ணை திறந்து பார்த்துருக்காரு. திடீர்னு ஒரு 3 மணி 4 மணி மாலை நேரத்துல கண்ணை முடிச்சு அவர் பார்க்கும்போது இவர் உட்காந்துங்கன்னா அவரையே பார்த்துன்னு இருக்காரு. இவருக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, தொட்டாலும் உணர்வு இல்லாத மாதிரி இவர் உட்காந்துன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு தம்பி எழுந்துரு அப்படின்னும் போது இவர் எழுந்து ஐயா வணக்கம், உங்களை ஏதோ ஒரு நிஷ்டையில இருந்தீங்க நினைக்கிறேன், நான் அப்படியே உட்காந்து உங்களையே பார்த்தேன்னு எனக்கு என்னையும் மறந்துட்டேன் அப்படிங்கும்போது, சரி எங்க எனக்கு இந்த ஊர் தான், நான் ஆடு எங்க அப்படின்னா ஆடு அப்பதான் தேட போயிருக்கிறாரு தாத்தா. ஊர் ஆடு கூட காணும். அங்க எல்லா ஆடும் மற்றவங்க கூட வந்தவங்க ஓட்டின்னு போய் அப்படியே அவங்க வீட்டுல விட்டு உன் பையன் அங்க அந்த குடி தாண்டிய உட்காந்துருக்கான்னு சொன்ன உடனே இவர் நைட்டு போன உடனே நீ எதுக்கு அங்க சாமியாருங்கலாம் போனோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா சரி திட்டாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இது பண்ணியிருக்காங்க. 3ஆவது நாளும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. 3ஆவது நாள் அம்மா சொல்லி அனுப்புறாங்க, நீங்க அங்கே போய் உட்காராத, அப்பா தான் திட்டுறாரு தேர்தல உட்காராத. நீ சரிம்மான்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப அங்கேயே உட்காந்து இது பண்ணும்போது 3ஆவது நாளும் அதே நடந்திருக்கு. அதே மாதிரி தான் முன்னாள் எப்படி நடந்தா அதே மாதிரி தான் இது பண்ணும்போது சரி இவனை என் மேல அங்க அனுப்பாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற எங்கன்னா வீட்லயே இருக்கு சொல்லி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிருக்காரு. அவங்க அப்பா போறதுக்கு தெரியாமே இவர் போயிட்டு அவர் குடியில பின்பக்கமா போயிட்டு இருந்து உள்ள நுழைஞ்சு அவர் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே உட்காந்து நான் சொல்றதை மட்டும் செய்யுன்னு சொல்லியிருக்காரு. அது இப்படியே ஒரு 5 நாள் 10 நாள் போகவே 11ஆவது நாள் அவருக்கு வந்து மூலிகை எடுக்கிறதுக்கு போறோம், கூட வரையான்னு கேட்டிருக்காரு. வரேன் அப்படின்னு ஒரு மூலிகையா அவர் மட்டும் பறிச்சு கசக்கி அவர் வேலை கொடுத்துருக்காரு. இதை பொடி இதை பொடி இதை பொடின்னு கொடுத்துருக்காரு. இந்த மூலிகையினுடைய தன்மை கூட அவருக்கு தாத்தாக்கு தெரியல. இதே மாதிரி ஒரு 2-3 நாள் போச்சு. அது ஒரு 4ஆவது நாள் 5ஆவது நாள் போகும்போது நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன், உனக்கு ஆர்வம் இருக்குதான்னு கேட்டாரு. நீங்க சொல்லி கொடுப்பீங்கன்னா நான் உட்காந்துன்னு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. சரி நான் சொல்றேன் அதை மட்டும் சொல்லிட்டு, விஷம் சார்ந்த விஷயத்துங்களில் வந்து நாய்க்கடிக்கு வந்து அந்த காலத்துல மருந்து ரொம்ப கிடையாது. நாய்க்கடி, பாம்பு கடி, தேல் கடிக்கெல்லாம் மருந்து கிடையவே கிடையாது. சார் நான் சில விஷயத்த மட்டும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இந்த இலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை எடுக்கணும், அந்த இலை எப்படி இருக்குது பாரு அப்படின்னு இருக்காரு. அந்த இலையை பார்த்துருக்காரு. பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்குது, அருவா மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, இதனுடைய தண்டுல இருந்து 2 இலை வந்துருது. இவர் கரெக்டா இது மேல பற்று இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் கவனிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவர் மூலியமா இந்த விஷயத்துக்கும் குழந்தையின்மைக்கும் மருந்து அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். சொல்லி கொடுத்த உடனே அவர் அதை கத்துக்கினாரு. அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இவரும் செஞ்சாரு. அப்படியே ஒரு 6 மாசம் 1 வருட காலம் போகும்போது அவர் வந்து நான் கோயிலுங்களுக்கெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போறேன், நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன், நீ உனக்கு நான் சொல்லி கொடுத்ததை இது பண்ணிக்க, எப்பனா உனக்கு தேவைன்னா என்ன நினைய நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உணர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு போன உடனே அவர் சரி தாத்தாவும் அப்படியே இது பண்ண, தாத்தா அங்கிருந்து அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு.
அங்க போயிட்டு அங்கதான் ஒரு ஜீவனம்லாம் அங்கதான், அங்க எல்லா தொழிலும் அங்கதான். அதுக்கப்புறம் அங்க திடீர்னு நாய் கடிச்சு வந்தாங்கன்னா நாய் கடிக்கு மருந்து கொடுப்பாரு. அவர் கூடவே நானும் போவேன். மூலிகை பேரும் எனக்கும் சொல்லாம தான் இருந்தார் அவரு. அதுக்கப்புறம் இந்த மூலிகை இப்படி எடுக்கணும், இந்த டைம்ல தான் எடுக்கணும், எந்த டைம்னு பார்க்காத ஆபத்து விஷயத்துக்கு. விஷக்கடின்றது எந்த டைம்லயும் நடக்கும், அந்த டைம் பார்க்காத இந்த மூலிகைக்கு இந்த விஷயத்த சொல்லி பறிச்சனா உயிர் வந்துடும் அந்த மூலிகை. அந்த மூலிகை பறிச்சு உடனே இது பண்ணினா சரியாகும், அவங்களுக்கு இந்த மாதிரி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மூலிகையினுடைய விஷயமே அப்படி இருக்கும்போது, சரி தாத்தா மூலிகை கொடுக்காம எப்படி சரி பண்ண முடியுமா அப்படின்னு அதையும் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். தெரியல, அந்த மகான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு ஒரு சிறு விஷம், அதாவது குளவி கட்டிடுச்சு, தேள் கட்டிடுச்சு, நாய் கட்டிடுச்சு, எது கட்டிச்சு, எந்த ஒரு விஷம் உடம்புல ஏறினாலும் உப்பு சார்ந்த விஷயம் உடம்புல இருந்ததுன்னா விஷம் சீக்கிரமா பரவும். அதே உப்பு சார்ந்த விஷயம் இல்லைன்னா சீக்கிரமா பரவாது. இப்போ ஒரு குளவி கொட்டுச்சு, அந்த டைம்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம்னா உங்களுடைய உமிழ்நீர் கூட கொஞ்சோண்டு அந்த மிளகு எடுத்து தேய்ச்சி அப்படியே தேய்ச்சிங்கன்னா அந்த தடிப்பே போயிடும். கொஞ்ச நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துல அதை செஞ்சீங்கன்னா அந்த தடிப்பே இருக்காது. அந்த முள்ளை நீங்களே எடுத்துடலாம். உமிழ்நீர்லயே அந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உப்பு இல்லாம ஒரு 5 நாள் அவங்க சாப்பிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட விஷயமும் போயிடும். அதே மாதிரி மஞ்சா காமாலேயே உப்பு இல்லாத சாப்பிட்டாவே ஆரம்ப நிலை மஞ்சா காமாலேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லியிருக்காரு அந்த மகன் தாத்தா சரி இதையும் செய்யலாம் அப்படின்னு ஒண்ணு. மருந்து கொடுத்தாலுமே 3 நாள் உப்பு இல்லாத பத்தியும் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அதை இது பண்ணி கொடுத்தாங்க. ஒரே மூலிகை, அதை உள்ளுக்கும் கொடுப்பாங்க, வெளியிலயும் பச்சளை வச்சு அதை தான் கட்டுவாங்க. 3 நாள் பக்கு கட்டி மாறிடும். அதுக்கப்புறம் அவங்க எது வேணாலும் சாப்பிடலாம். கோழிக்கறி சாப்பிடக்கூடாது, கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாது, இந்த விஷயம்லாம் சொல்றதெல்லாம் அது எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனா கோழிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நாட்டுக்கோழி மட்டும்தான் அவர் சொல்லுவார். இப்போ பிராய்லர் கோழிலாம் சொல்லவே மாட்டாங்க. இப்போ பிராய்லர் கோழி எப்படி தயாரிக்கிறாங்க ஒன்று தெரிஞ்ச விஷயம்தான். அதுல இருக்கிற விஷத்தன்மையும் மீறியும் இதுல விஷம் கலந்துரும் அப்படின்றதுக்காக தான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் விஷயம்.